ഞങ്ങൾ പോറ്റുരാണ്ടവരെ നിന്റെ സർവ്വവലമുള്ള ദൈവമപ്പാ ആവിയാനവരെ ഉங்கள் ஸ்தோத்திரம் ஜீவனின் அதிபதியே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா அற்புதங்களை செய்தவரே உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 போற்றுராண்டவரே எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே நல்ல காலவெளிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற அதிகால வேளையிலே கர்த்தர் சமூகத்தில் கூடியிருப்படியாக எனக்கு உதவி செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்க்கபடி இந்த காலவேளை இந்த வாழ்வில் நீங்க உதவி செய்தபடினால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நேற்று தின ஜீவித்து எத்தனையோ பேர் நாளை காணாத உலகம் விட்டு மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கிருபையா இந்த நாளை எங்களுக்கு தந்தபடி நான் சோதரித்த கால வேளையிலே ஆராதனை தேவன் ஆசீர்வதி தடைகளை மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இவட பார்த்து அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த போன் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. சபையாய் குடும்பமாய் இவட திருப்பாத்தியங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆளுக செய்வீராக. பாடல் ஜெபம் செய்திகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வார்த்தை கேட்கொண்டு பலனடையத்தக்கதாக தேவனின் உதவி செய்வீராக. தாராளுக்கு விரோதமான எல்லா தடங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ வல்லமைகள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கண்டுபிடினால் நன்றி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலை வேலையில கூட ஆராதிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிறதான எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். சில பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
பாடக கத்தர்கரம் என்ன கத்தர்கரோ என் மேலங்க கடுகளவோ பயவேலங்க கத்தர்கரோ என் மேலங்க கடுகளவோ பயவேலங்க ஏங்கிடுவார் என்னை தாங்கிடுவார் எனது வரை என்னை நடத்திடுவார் ஏங்கிடுவார் என்னை தாங்கிடுவார் எனது வரை என்னை நடத்திடுவார் கத்தர்கரோ
Jesus. தேவனே அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இடத்துகளை கொண்டு சேர்த்தினே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே அப்படியே முடியாமல் ஹாஸ்பிட்டலா இருக்காங்கப்பா. தேவனே நீங்க கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமக்குயவனே, உமது கருணையில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கருணையில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே. ஓம் சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்மணியை போல எங்களை காத்தவரே, இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ அற்புதங்களை செய்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரவழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஓ எத்தனை வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தீவுகள் வாழ்க்கையில வந்த பொழுதும் நீங்க மாறாத நேசராய், அன்பின் தகப்பனாய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. இந்த புதிய நாள் எங்களை வாழ்க்கையில நீங்க காண செய்தபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை எங்களை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை எங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர் அப்பா. ஓ நீ வல்லவர், சந்தனரவ, கரவர, சியோரவரவா. அப்பா இந்த காலவெளியில முழு சமூகத்திலே தாழ்த்துறோம்ப்பா. எங்களை ஒப்புவைக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலவெளி ஆராதனைக்கு பொறுப்பட நடத்துவீராக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனோட வல்லமை இந்த காலவெளி இறங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவராய் ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றுவீராக ராஜா. இந்த நாள் யார் யார் வியாதியில, பிரச்சனையில, கவலையில கண்ணீர் இருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவர் அற்புதங்களை வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ளவராய் துதிக்கிறவரை ஒவ்வொருத்தரையும் மாற்றுவீராக. தொடர்ந்து கூட்டத்தை பொறுப்பட நடத்துங்கப்பா. எங்களோட பேசுவீராக. ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எவன் கட்டுப்பட நான்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது சாட்சி நேரம். அது மாதிரி அம்மா இப்போ வந்து சுருக்கமாக சாட்சியை
காலையில் இதெல்லாம் முடிக்கணும். சாயந்தரம் மத்தியானம் 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்குது. என்னன்னு கேட்டபோது அப்போ வந்து இந்தியன் பேங்க்லேருந்து நான் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன சார்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து மாறுது, இந்த ஏடிஎம் கார்டில் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நாளைக்கு திங்கக்கிழமை நான் பேங்க் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீங்கள் இன்றைக்கி சொன்னால் தான் நீங்கள் பணமெல்லாம் எடுக்க முடியும், இல்லாட்டி உங்கள் பணம்லாம் வந்து பிளாக் ஆகிடும், ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் நாளைக்கு வரேன் சார், அந்த இருக்க நம்பர் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீங்கள் உடனே அனுப்பினா தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து வீட்டுக்கு வருது, மாறுது அப்படின்னு. நான் இப்போ தான் சார் மாற்றினேன், இப்போ தான் புதுசு கார்டு தான் அது, ஏற்கனவே ஒன்று தொலைச்சிட்டேன் நான், நகையோட பணத்தோடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது தான் சார் 2வது நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா மாறுதும்மா, நீங்கள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான். சரி, நான் அறக்க பிறகு எடுத்து சூப்பர்ஸில் இருந்ததை நான் எடுத்து இந்த நம்பர் பூரா எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அப்புறம் ஒரு 3 நம்பர் இருக்கு பாருங்கண்ணா, அதையும் சொல்லுங்கள். சரி, நான் அதையும் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு மருமகளை தூக்கிட்டு இருந்துச்சு. அந்த அப்போ தான் நான் சொன்னேன், அவன் திரும்ப ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சேன். ஹிந்தியில் பேசினோன்னு எனக்கு தெரியாது. அப்போ மருமகளுக்கு ஹிந்தி தெரியும். மருமகளை எழுப்பு இந்த மாதிரி ஹிந்தியில் இருக்க பேங்கில் இருந்து பேசுகிறாங்க, என்னன்னு பேசுகிறேன். அப்போ அந்த பிள்ளை ஹிந்தியில் கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா, இல்லை நாளைக்கு வரும், அந்த நம்பர்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அது சொல்ல முடியாது. அந்த பிள்ளை சொல்லிச்சு. நான் பூரா முன்னாலே சொல்லிட்டேன், அதை எழுப்பத்துக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். சொன்னோன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. வீட்டில் ஒரு வேலை செய்ய அழுகிறேன். பணம்லாம் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, இந்த மாதம் முழுதும் அந்த பணத்தை வச்சு தான் நம்ம சாப்பிடணும். மருமகளும் வேலைக்கு போக முடியல. ஏன்னா அந்த கொரோனானால ஒவ்வொரு பேஷண்ட்டுங்களும் வர்றதுனால அவர் வேலைக்கு போக முடியாது. எனக்கு ஒவ்வொரு நாள் நான் பயந்து நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இங்கே வருமானம் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, ஆம்பளையும் வேலைக்கு போகல, உங்கள் பென்ஷனை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்து டெய்லி அழுது போகிறான் வேலைக்கு போகிறதுல. நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த ஒரு இன்னும் நீ விடமாட்டாரு, நீ தொட மாட்டாரு, ஆண்டவருக்கு நீ வர மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், அதனால தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஆண்டவரை குறித்து உனக்கு பயம் இருந்தாக்கா எனக்கு இப்படியெல்லாம் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்து நான் வேலை காட்டுறேன். அது போல் 2 நாள் வேலைக்கு போகணும், 3 நாள் வேலைக்கு போகணும், நிப்பாட்டிட்டாங்க. எல்லா சிஸ்டர்களும் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு தைரியம் சொல்றதுன்றதுக்காக இந்த பிள்ளை வந்து வச்சுருக்கேன். ஆண்டவர் திரும்ப எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர் நாள். அதுக்கப்புறம் நான் உடனே ஏரியா மாதிரி அந்த கிறிஸ்தவங்க அவங்க கிட்ட போய் அவங்க வீட்டில் சிஸ்டர் எப்போதும் அவங்கள்ட்ட நான் கேட்பேன், ஏதாவது ஒரு ஆலோசனை பேங்க் வச்சாங்க பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட தான் கேட்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட போய் நான் கேட்கும்போது அப்போ தான் சொன்னேன், ஏன் அந்த நம்பர்லாம் சொன்னீங்க, உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு காண அடிச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, மீறி தெரியாமல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். தெரியாமல் பணம்லாம் போயிடுது, மாதம் பென்ஷன்லாம் போயிடுன்னு சொன்னாங்க சிஸ்டர், அதனால தான் நான் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு என்னம்மா எவ்வளோ மாதிரி இருக்குது, எனக்கு பென்ஷன் கட்டணும் என்னன்னு தெரியல சார், ஆனால் டெய்லி பண்ண தானே தெரியும், போக முடியல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சரி போய் நம்ம பேரனை கூட்டிகிட்டு போய் பணம்லாம் எடுத்துருவோம் போய் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் யாருமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ எவியை அந்த பையனை அனுப்பி விட்டு கூட அனுப்பி விட்டாங்க. சரி எவி போ அது கூட அப்படின்னு சொன்னேன். சரி போய் அனுப்பினோன்னா எனக்கு ஏற்கனவே பேலன்ஸ் ஒரு 3000 தான் இருந்தது. அந்த 3000 தான் வந்தது, அந்த பையன் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏசப்பா இந்த பென்ஷன் அவன் கையில் போகக்கூடாது, அவங்களுடைய இன்னும் பென்ஷன் போடலையே, நான் என்ன பண்ணுவேன், இந்த 3000 வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே அந்த நம்பர்லாம் சொல்லிட்டேனே, அவங்கள்ட்ட அந்த நம்பரை எடுத்துருவான்னு சொல்கிறாங்களே, பயப்படுத்துகிறாங்களே, எனக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த பணம் அந்த மாதம் எனக்கு வந்து சேர்ந்து ஆண்டவரே வந்து அது வந்தாலும் என்னுடைய சாப்பாடு பிரச்சனை நான் பார்க்கணும், என் கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து அனுப்பி அவன் பையன் சொன்னான், ஆண்டி அழுவாங்க இன்னொரு வாட்டி போடணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி அந்த ஏற்றுக்கு அழைப்போடு பார்த்தோம். அந்த பென்ஷன் பென்ஷன் வந்துச்சு. வந்த உடனே ஆண்டி இதை எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக எனக்கு அந்த நாளிலும் கூட என் மருமகள் வேலைக்கு போகாம சம்பளம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவி செஞ்சால் அற்புதமாக இந்த சாட்சி புரிஞ்சிச்சு. ஏடிஎம்ல ஸ்தோத்திரம், வேற பேங்க் இல்லாதவங்க, பேங்க்ல வேலை செய்யாதவங்க ஏமாத்துற பல காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மாவுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து நம்பர் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் அவர்களுடைய பணத்தை ஸ்தோத்திரம் பாதுகாத்தார். கேட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனானவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இன்னொரு சாட்சியை நாம் கேட்க போகிறோம். பிரதர் சுந்தர் கடந்த ஒரு வருட காலமாக நம்ம மத்தியில் இருந்தார். இந்த வாரம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி தன்னுடைய வேலை ஸ்தலமாக ஒசூர் போகிறாரு. ஸ்தோத்திரம். அவர் குடும்பமாக இந்த நாளில்
அவர்களுக்காக நாம் ஜெபித்து அனுப்ப போகிறோம். அதற்கு முன்பு சுருக்கமாய் நம்முடைய சாட்சியை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேனே இந்த நேரத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தியுள்ளார். கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு போன இந்த வாரம் வந்து அப்பாவுக்கு திடீர்னு பயங்கரமான ஃபீவர்னால் அது மருந்து போட்டால் எதுவுமே குணமாகவே இல்லை. ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கொரோனா டைமில் ஃபீவர் வந்தோன்னா எல்லாருக்கும் ஒரே பயம். அதுவும் அந்த இடத்துல அவங்க இருக்க ஏரியாவில் நிறைய இப்போ கொரோனா இருக்கிறதுனால, COVID-19 பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப பயம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் அவர் வந்து மெடிசன் போட்டிருக்காரு. நார்மலாக அவர் நல்ல கண்ட்ரோலாக இருப்பார். அப்படின்னு ஒரு மெடிசன் அந்த காசிமேடு ஒரு முறை போனதுனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் 3ஆவது நாளும் ஃபீவர் கண்டினியூவாக இருந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துச்சு. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணால் ஏதாவது மலேரியா, டைஃபாய்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் பிளட்ல கவுண்ட் குறைஞ்சிடுச்சு. பிளட்டில் இருக்க சில ஹியூமோகுளோபின் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. குறைஞ்ச பிறகு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு சுத்தமாக தூக்கமே வரல எனக்கு. அப்புறம் 12 மணிக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு நான் ரொம்ப நேரம், அது எவ்வளோ நேரம் தெரியல, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிம்மதியை ஆண்டவர் நிம்மதியை கொடுத்து அன்றைக்கி தூங்கி மறுநாள் காலையில் இருந்து அப்பா கிட்ட கால் பண்ணுறேன். அப்பா ஏதாவது ஜுரம் இருக்காப்பான்னு. இல்லைப்பா நைட்லேருந்து ஜுரம் இல்லை. ஆண்டவர் அந்த நைட்டே அவருக்கு விடுதலை கொடுத்துருது. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அம்மாவுக்கு ஃபீவர் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு ஃபீவர், அவங்களுக்கும் அதே மாதிரி வாமிட் எடுத்துகிட்டு ஃபீவர் ரொம்ப பயந்துட்டேன். அது என்னடா இது, இந்த மாதிரி இப்போ தான் அப்பாவுக்கு குணமாச்சு, திருப்பி அம்மாவுக்கு வந்துருச்சாங்க. மறுபடியும் ஜபத்தில் உட்காந்த பிறகு அம்மாவுக்கும் அப்பா ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. அம்மா அப்பா 2 பேருக்கு விடுதலை கொடுத்தாரு. இது அப்புறம் இப்போ அவங்க எந்த நோய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. 2வது காரியம், நான் ரொம்ப காலமாக வந்து இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருந்துச்சு. நான் ஓசூர் போகிறது, இங்கேருந்து ஓசூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் வந்து கர்த்தர் இந்த வாரத்தில் எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து, என் பாஸ் அவரே எல்லா இடத்துலையும் பேசி இங்கேருந்து போகிறதுக்கான வழி எல்லாத்தையும் பார்த்து, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் மொத்தம் ஹெச்ஆர்லேருந்து எல்லாம் பேசி இந்த வாரம் புதன்கிழமை போகிறதுக்கான வழியை ஆண்டவர் முழுமையாக செய்து கொடுத்தார். இந்த லாக்டவுன் பீரியடில் நடந்த பெரிய காரியங்கள், அதாவது ஜபத்திலிருந்து ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கார். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இந்த பிசாசுகளை பார்த்து விரட்டக்கூடிய அந்த ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது 10 வருஷமா இல்லாமல், ஆனால் இப்பொழுது மறுபடியும் முகமுகம் அந்த பிசாசு நேரில் வந்தோன்னு பார்க்கக்கூடிய ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்து, அது நேற்று இரவு கூட சொப்பனத்தில் நிறைய சொப்பனங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் கொடுத்துள்ளார். இன்னும் வருங்காலம் எப்படி நடக்கப் போகிறது இந்த ஆண்டவர் கையிலே பொறுப்பை ஒப்படைக்கிறேன். கர்த்தர் தான் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சாட்சியில் நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான இந்த 2 குடும்பத்தாருக்காக அருள்மரி அம்மாவை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். அதுபோல பிரதர் சுந்தருடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், அவர் போய் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கர்த்தர் அவருக்கு பாராட்டின கிருபைக்காக, அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அதில் விசேஷமாக ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆராதனைகளை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தொடர்ந்து தேவ செய்திக்காகவும் இப்பொழுது பாஸ்டர் ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய மகனுடைய ஜெபத்தை எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அந்த பணத்தை செய்யாதபடி கர்த்தாவே விட மகனை ஆண்டவர் காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில யாருக்கும் வராதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபித்து குடும்பத்தை போஷிங்க. ஆண்டவரே சோதனை சுந்தரத்தை குடும்பத்தை உங்க கரங்களை தருகிறோம். கடந்த நாட்களில் எங்களோடு கூட என்னை ஆராதிக்கும்படி ஆண்டவரே சோதனை உதவி செய்துகிறேன். ஆண்டவரே அன்புக்காக பிரயாணம் செய்யப்பட்ட கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆபத்து அனர்த்தங்கள் நேரிடாது வேலையில் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அங்கே சாட்சியாய் வைக்கும்படியாக சமூகங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களும் ஆண்டவரே வெளிப்பாடுகள்
இன்னும் அங்கப்படும்படியாக உதவி செய்யுங்கள். தாய்க்கு கொடுத்த விடுதலுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பமாய் பிள்ளைகளை உள்ள கரங்களை தருகிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய இடங்களில் போகும் எந்த விதமான வியாதிகளோ பிள்ளைகளை தொடாதபடி காத்து சபையில் எழுபட்டு கர்த்தாவே தொடர்ந்து வாக்குமூலமாய் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்து வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள் கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் கொரோனா வியாதியினால் அநேகர் பாதிக்கப்பட்டு மரணத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின கிருபை மகா பெரியது. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆகவே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, உலகமெங்கு நடக்கிறதான இந்த கொடுமையான நோய் பரவலை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக, தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலையும், எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலையும், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை, ஏசாயா 64 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, குயவன் ஒரு பாத்திரத்தை எப்படி வணைகிறானோ அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை வணைகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு உதாரணமாக இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் குயவனை போல அவர்களை வணைந்து நல்ல பாத்திரமாக அவர்களை கட்டி எழுப்பினார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு குயவன் பாத்திரத்தை செய்யும் பொழுது அது நினைத்தது போல வரவில்லை என்றால் அவன் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. கிரியை செய்கிறான். ஸ்தோத்திரம். அந்த மண்ணை எடுத்து நன்றாக பிசைந்து அதை ஒரு நல்ல வடிவமாக அமைக்கும் பொழுது பல நேரங்களிலே அவன் எதிர்பார்த்தது போல வராத சூழ்நிலையிலே மீண்டுமாக அதை உருவாக்குகிறான். அதே போல்தான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார். அவர்கள் நம்முடைய ஜனம், அவர்கள் என்னுடைய சித்தத்தின்படி செய்வார்கள், இந்த உலகத்தில் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நினைத்தார். ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக போகும் பொழுது மீண்டுமாக அந்த குயவனானவன், பரம குயவனாகிய நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நாம் வேதம் முழுவதும் வாசிக்கிறோம். இன்றைக்கு கால வேளையில நீங்களும் நானும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக உங்களை என்னையும் அவர் வணைய விரும்புகிறார். அவர் வணைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவ கரம் கிரியை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அதை குறித்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய கரம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, அவர் எதிர்பார்த்தது போல நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி, அது தீமையாக இருந்தாலும், அது பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றி ஜெயமாக மாற்றி தருகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நம் வாழ்வில் கிரியை செய்யும் தேவன் என்கிறதான தலைப்பில உங்களோடு கூட சிறிது நேரம் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வேலைகள், சில காரியங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக நம்முடைய கைகளில் இருக்கிற, எப்பொழுது நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு மொபைல் போனை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமாக 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆமென். எவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் வாங்கின மொபைலா இருந்தாலும் முதலாவதாக அதற்கு என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? சார்ஜ் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது நன்றாக சார்ஜ் செய்யப்பட்டால்தான் அந்த போன் ஆன் ஆகும், அது ஒர்க் ஆகும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த போனுக்குள்ளே ஒரு சிம் கார்டு போடணும். ஆமென். அல்லேலூயா.
சிம் கார்டு போட்டா தான் நம்முடைய டீடைல்ஸ் எல்லாம் அதுல பதிவாகும், அல்லது நாம் பதிவு செய்கிற பல காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸ்தோத்திரம். மூன்றாவது, அது நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிக்னல் கிடைக்கும். அப்படித்தானே? இந்த 3 காரியங்களும் இருந்தால்தான் ஒரு மொபைல் போன் நன்றாக வேலை செய்யும். அதே போல தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக தேவனோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமே ஆனால், ஒரு மனம் இருக்குமே ஆனால், அவர் நினைப்பது போல நாமும் நினைத்து, அவர் சிந்திப்பது போல நாமும் சிந்திப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்தாவியானவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்க வேதத்துல பல சம்பவங்களை பார்க்க முடியும். பவுல் பிரசங்கம் பண்ணுகிறான், அந்த கடற்கரையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார்? ஆவியானவர் யாருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தாரோ அங்கதான் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லீவியாவின் உள்ளத்தை தேவன் என்ன செய்தார்? திறந்தார். ஸ்தோத்திரம். அப்ப நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுடைய இருதயம் எல்லாம் திறந்ததாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் நம்முடைய பிரசங்கங்களை கேட்டாலும் சிலருடைய இருதயத்தில் மாத்திரம்தான் கிரியை செய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன காரணம்னா ஆவியானவருடைய உதவி. அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன தேவைன்னு சொன்னா தேவ வசனம் அங்கே கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் கிரியை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ கரம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு மனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்திலே அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஒப்படைத்து தேவனோடு அவன் இணைகிறதான ஒரு அனுபவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் இடம் கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய அவன் தன்னை ஒப்புக் கொடுப்பானே ஆனால் தேவன் பின்னால இருந்து அவனை நல்ல பாத்திரமாய் வணைய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருவாராக. அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் குயவன் என்றுதான ஒரு சம்பவத்தை ஆண்டவரே இங்க சொல்றாரு. எரேமியா 18ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது எரேமியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை உண்டாகிறது. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்கிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தார் தான் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு குயவன் செய்தது போல அந்த குடும்பத்தாருக்கு நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் ஒரு மண்ணை போல. ஆமென், அல்லேலூயா. குயவன் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர்களை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்துல பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சொல்றாரு அங்கே 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்தில் நான் படித்து பார்க்கும் பொழுது கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு என்ன செய்வேன்? மனம் மாறுவேன். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குயவன் மண்ணை எடுக்கும் பொழுதே அவருடைய சிந்தையில ஒரு அருமையான படம் உருவாகி விடுகிறது இல்லைங்களா? நான் இந்த மண்ணை வச்சு இந்த பாத்திரம் செய்ய போறேன், ஆகவே நான் இப்படி இதை வணைய போகிறேன் என்று அவன் தீர்மானித்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது கெட்டு போகுமே ஆனால், ஒருவேளை அந்த மண்ணில ஒரு கல் இருக்குமே ஆனால், அல்லது இவர் நினைத்தது போல அந்த பாத்திரம் வரவில்லை என்றால் அவர் உடனே மனம் மாறி விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதைத்தான் சொல்றாரு, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், அதற்கு விரோதமாக நான் சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், ஸ்தோத்திரம், அவர்கள் தன்னை ஒப்புக் கொடுக்காத பட்சத்தில் நான் மனம் மாறி விடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிடுங்க மாட்டேன், இடிக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவம் வேதத்துல ஆண்டவர் மனம் மாறி இருக்கிற சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நினிவே மக்களை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் போட்டார் இல்லைங்களா? அவங்க ரொம்ப பாவம் செஞ்சபடினால அந்த தேசத்தை என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். ஆனா யோனா விட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ போய் அந்த தேசத்துல என்ன செய், பிரசங்கம் பண்ணு, அவர்களுக்கு பாவத்தை குறித்து சொல்லு, தேவனுக்கு பயப்படுதலை குறித்து சொல்லுகிறார். உடனே போய் சொல்றாங்க, அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், உடனே அவங்க எல்லாரும் மனஸ்தாபப்படுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, மனஸ்தாபப்படுறாங்க, பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள், தேவனிடத்திலே மனம் திரும்புகிறார்கள். உடனே கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்ன அந்த தீர்மானத்தை என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. மனம் மாறுகிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும் பொழுது, நம்மை குறித்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய தீர்மானம் வேறு விதமாக இருக்கும் பொழுது, நாம் மனம் மாறுகிற பட்சத்துல, மனம் திரும்புகிற பட்சத்துல அந்த தீமையான எண்ணத்தை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அழிப்பேன் பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு தேவனுடைய வார்த்தை வரும். ஸ்தோத்திரம், நீ இப்படி செய்தால் நான் உன்னை இப்படி செய்து விடுவேன். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் உன்னை அதம் பண்ணி விடுவேன், உன் சந்ததியை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொல்லும் பொழுது, நாம் உடனே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய சந்ததியை அவர் காப்பாற்றுறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கட்டுவேன், நாட்டுவேன், சோத்திரம், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், அப்படிலாம் சொல்லும் பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், சுய சித்தம் உள்ளவராய் இருக்கும் பொழுது, தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். உதாரணமாக இந்த 2020 வருஷத்தினுடைய ஆரம்பத்துல ஜனவரி மாசம் 1ஆம் தேதி எல்லா ஊழியக்காரங்களும் என்ன செய்வாங்க, வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இந்த கொரோனா ஆரம்பித்த அந்த காலகட்டத்துல பிப்ரவரி மார்ச்ல ஸ்தோத்திரம் உலகமெங்கும் இந்த கொரோனா நோய் பரவி வந்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் தங்களது பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இந்த 2020 கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரு என்ன நினைச்சு அப்படி சொல்றாருன்னா, பாருங்க, அவர் சொன்னதை என்ன செய்யல, நடக்கல. அவர் இப்படி சொன்னாரு, ஆனா கொரோனா தான் வந்துச்சு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க முடியல, தேசத்தை ஆசீர்வதிக்க முடியலன்னு சொல்லி அவர் ஒரு கிண்டலும் கேலியுமாக அதை சொன்னதாக நாம் ஒரு நியூஸ்ல நான் பார்த்தேன். ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை தான் வந்துச்சு. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சொல்லுகிறோம், இன்னைக்கு நம்முடைய சபையில கூட கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம், என்ன வார்த்தை சத்தம் கொடுத்தாரு? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொன்னார். என்ன சொன்னார்? நோ, அது போன வருஷம். நான் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது, தடைவிடாது. இதுதான் நமக்கு கொடுத்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது யார் நினைத்தால் என்ன செய்யாது, தடைபடாது. இதுதான் நமக்கு கொடுத்த வாக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது நன்மையா இருக்குமே ஆனால், சோத்திர அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நன்மை நிறைவேறும்படியாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார் நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மனம் மாறிடுவார். மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஆனால் சில நேரங்களிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. எரேமியா சொன்னது போல அவர் சொல்லியும் சில நேரங்களிலே அவர் மனம் மாறி விடுவார். அல்லேலூயா. அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும். சோதரம். நான் நிறைய பேருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். சோதரம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அருமையான பையனை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, உன்னை நான் ரத்த வெள்ளத்துல பாக்குறேன், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல நீ மரித்து போற மாதிரி கர்த்தர் காமிக்கிறாரு. ஐயோ, அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க உடனே ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை சரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதனால சோதரம் அந்த பையன் சொன்ன மாதிரியே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நினைத்து பார்ப்பதோடு தேவன்
சில நேரங்களில் சொல்லும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் மனம் மாறிவிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒரு பரம குயவனை போல இருக்கிறேன், நான் உம்முடைய கையில ஒரு களிமண்ணா இருக்கிறேன், என்னை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கலாம், நான் இப்படிலாம் வரணும். சில பிள்ளைகிட்ட கேட்கும் பொழுது, நீ பின்னால எப்படி வர விரும்புகிறாய், யாரா இருக்க விரும்புகிறாய் என்று கேட்கும்போது, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் சொல்றது நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. சில நல்ல பிள்ளைங்க சொல்லுவாங்க, தேவ சித்தப்படி நான் ஆக விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, நாம் அவருடைய கரத்தில் ஒரு மண். ஆமென். நாம் யாராய் இருக்கிறோம்? ஒரு மண்ணாய் இருக்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் படித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 103:14 வாசிங்க. சங்கீதம் 103. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மண்ணுன்னு நீங்க நினைவு கூறுறீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் என்னதான் அழகா இருந்தாலும், என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம யாருதான்? மண்ணுதான். சோத்திரம். கர்த்தருடைய கரத்துல நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? மண்ணாய் இருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் மண்ணில் இருந்தா மனுஷனை உண்டாக்கினார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல சோத்திரம் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆனா மனுஷனை மட்டும் எப்படி உண்டாக்கினார்? மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனாய் உருவாக்கினார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய், என்ன செய்வாய்? மண்ணுக்கே திரும்புவாய். சில பேருக்கு நீங்க சொல்லி பாருங்க, ஏடா உன் தலையில களிமண்ணா இருக்குது, புத்தியே கொஞ்சம் கூட இல்லையே, மண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்க, கோவம் வந்துடும் உடனே. என்னை போய் மண்ணுங்கிறாங்க. கோவப்படாதீங்க, நம்ம மண்ணு தான். அல்லேலூயா. என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் உங்க தலையிலையும் உடம்பு முழுவதும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? மண்ணு வச்சிருக்கிறார். அது எப்படி பாஸ்டர்? நல்ல சதையும் ரத்தமும் எலும்பும் தானே வச்சிருக்கு. மண்ணு எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நீங்க மெடிக்கல் சயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, சோத்திரம், நம்ம எல்லாரும் மண்ணினால் வந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. அல்லேலூயா. நாம் சாப்பிடுகிற மாத்திரைகள் எல்லாம் எங்க இருந்து வருது? மண்ணில் இருந்தா செய்யறாங்க. நாம் சாப்பிடுகிற ஆதாரங்கள் கூட எங்க இருந்து தான் வருது? மண்ணில் இருந்தா வருது. சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, சோத்திரம், மூத்த பொண்ணு அப்படியே இந்த மாதிரி தரையில நடந்து அப்படியே ஊர்ந்து நடக்கிற அந்த பருவத்துல மண் எடுத்து சாப்பிடுறாங்க. நாங்க அவளுக்கு ஃபேரக்ஸ், நல்ல பால், நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எதை சாப்பிடுது? மண்ணு சாப்பிடுது. உடனே நான் அடிப்பேன் கோபத்துல, மண்ணு சாப்பிடுதுன்னு சொல்லி. ஆனா ஒரு முறை நான் டாக்டர்கிட்ட கொண்டு போகும் பொழுது டாக்டர் சொல்றாரு, பாஸ்டர், அவளுக்கு கால்சியம் குறைஞ்சிருச்சு. ஆமென். அவளுடைய சரீரத்தில் இருக்க மண் சத்து என்ன செஞ்சு போச்சு? குறைஞ்சு போச்சு. நம்முடைய சரீரத்துல மண் இருக்குது, இரும்பு இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அந்த சத்து குறைந்ததுனாலதான் அவன் அதை எடுக்கிறான். நீங்க ஃபேரக்ஸ் கொடுக்குறீங்க, பால் கொடுக்குறீங்க, சோறு கொடுக்குறீங்க, எல்லாம் சரி. ஆனா இந்த வைட்டமின் அவளுக்கு என்னவா இருக்குது? குறைவா இருக்குதுன்னு சொல்லி அவர் சில மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அந்த மாத்திரையை வாங்கி அவர் சாப்பிட்ட பிறகு மண்ணு சாப்பிடுது. ஆமென். அல்லேலூயா. அருமையான கருத்து. பாத்தீங்களா? அப்ப நம்ம எல்லாருமே மண்ணினால் வந்தவர்கள் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அல்லேலூயா. ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போய் நம்ம வீட்டுக்கு வர்றோம்னு வைங்க, காலில் இருந்து அப்படியே படாத பாடுபட்டு வீட்டுக்கு வந்த உடனே மண்ணிலிருந்து விளைந்து வந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, அப்படியே உங்களுக்கு தெம்பு வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற வைட்டமின்கள் நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் மண்ணாய் இருக்கிறோம் என்பதை எப்பொழுது நினைவு கூற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கினபடியினால் நாம் எப்பொழுதும் ஒரு களிமண் தேவ கரத்திலே அவர் நம்மை உருவாக்கக்கூடிய விதத்திலே நம்மை உருவாக்கட்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். முதலாவது சோதரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சோதரம் ஆபிரகாம் பாருங்க, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், விசுவாசிகள் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, 175 வருஷம் இந்த உலகத்துல என்ன செஞ்சான்? ஆபிரகாம் உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அருமையானவர்களே, அவனுடைய பார்வை கொஞ்சம் கூட குறையில. ஆமென். நல்ல
ஆரோக்கியம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் நல்ல ஆரோக்கியசாலியாக நல்ல தீர்க்காயுசு வரை இருந்து அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கண் பார்வை குறையவில்லை என்று நாம் வேதத்திலே படித்து பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய மகனாகி ஈசாக்கை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை விட 5 வருஷம் கூட வாழ்ந்தார். 180 வருடம் அவர் உயிரோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் அவருக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல. சோத்திரம். தான் பிள்ளைங்க யாருங்கிறதே அவருக்கு தெரியாம போச்சு. சோத்திரம். ஏன் அப்படி நடந்துச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு காரியம் ஏன் ஈசாக்குடைய வாழ்க்கையில வந்தது? தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தது. ஈசாக்கு நல்ல பார்வை உள்ளவனா இருந்திருப்பானே, ஆனால் அவன் யாரை ஆசீர்வதிச்சிருப்பான்? ஏசாவை தான் ஆசீர்வதிச்சிருப்பான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? நான் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன் யாக்கோபை நேசித்தாரு, ஏசாவை ஏன் வெறுத்தாரு? 2 பேருமே ஈசாக்கினுடைய பிள்ளைங்க தான். ஆமென். ஆனால் 2 பேரை குறித்த தேவ சித்தம் வித்தியாசமா இருந்துச்சு. தகப்பனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், தாய்க்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது தெரிந்திருந்தபடியினால் ஈசாக்கு ஆபிரகாமை விட கூடுதல் ஜீவித்தாலும் சோத்திரம் அவனுடைய பார்வை குறைந்ததனுடைய காரணம் தேவ கரமாக கிரியை செய்தபடியினால் தான். அல்லேலூயா. அவன் தெரியாமல் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான், ஆனால் கர்த்தர் தெரிந்தே இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது, சரீரத்தில் வியாதிகள் வரும் பொழுது, ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் என்னை விட வயசுல குறைவா தான் இருக்கான், அவன் நல்லா இருக்கிறானே, அல்லது என்னை விட கூட வயசு உள்ளவன், அவனுக்கு ஒரு பாதிப்பு இல்லையே, எனக்கு இந்த சின்ன வயசுல என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சே நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த வியாதியை அனுமதித்தது தேவன் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு வேலை, ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய நினைத்தாரானால் அவர் சித்தப்படி வரைகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான முறையில இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன் ஆண்டவர் யாக்கோபை நேசித்தாரு, ஏசாவை வெறுத்தார்? அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான பதிலை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறார். அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஏசாட்ட இருந்த ஒரு கெட்ட சுபாவம் என்னன்னு சொன்னா, அவன் மாம்சீக சிந்தை உள்ளவனாய் இருந்தான். அவன் பசியோடு வந்த பொழுது சிகப்பான கூளை பார்த்து என்ன செய்து விட்டான்? ஆசைப்பட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணான்? அசட்டா பண்ணினான். அவன் மாம்சீகம் உள்ளவன், வயிற்றுக்காக பிழைத்தவன் என்பதை அந்த சம்பவம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் யாக்கோபு அப்படிப்பட்டவன் அல்ல. பாருங்க, அந்த சந்தர்ப்பத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு சேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கு என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அங்கதான் யாக்கோபை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஏசாவை குறித்து வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, அவன் வனசஞ்சாரியாய் இருந்தான், அவன் வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆனால் யாக்கோபு எப்படி இருந்தான்? கூடாரவாசியாகவும் குணசாலியாகவும் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசா மாம்சீகம் உள்ளவன், யாக்கோபு ஆவிக்குரியவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்களா இருந்தா தான் ஆண்டவர் நம்ம நேசிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்குவார். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆவியின்படி நடந்தால் உனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. பிடுங்குவேன், இடிப்பேன், உன்னை தகர்ப்பேன் என்று ஆண்டவர் தீர்மானிக்கும் பொழுது நீ ஆவிக்குரியவனாய் இருந்தால் கர்த்தர் அந்த தீர்மானத்தை மாற்றுவார். அல்லேலூயா.
பரம குயவன் தம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்முடைய பின்னாலே இருந்து நம்மை நல்ல பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்தருடைய காலத்துல ஸ்தோத்திரம், எல்லா வாலிப பிள்ளைகளும் அவங்க வீட்டுல பேரண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த எஸ்தர் மாத்திரம் எங்க வளர்றா? சித்தப்பா வீட்டுல வளர்றா. அல்லேலூயா. ஒரு அனாதையா இருந்தபடியினால், அவளுக்கு தாயின் தகப்பனும் இல்லாமல் போனபடியினால் இப்ப யார் வீட்டுல வளர்றா? சித்தப்பாவாகிய மொர்தெக்காய் வீட்டிலே வளருகிறார். ஏன் அந்த ஒரு சூழ்நிலை வந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை அனுமதித்து எஸ்தரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கொண்டு போகிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அவள் 120 தேசத்திற்கு அவள் ராணியாக வர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அகாஸ்வேருடைய அரண்மனைக்குள்ளே எஸ்தர் போக வேண்டும் என்று சொன்னால் அவள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக வேண்டியது அவசியம் என்பதை தேவன் அறிந்திருந்தபடியினால் தான் எஸ்தருக்கு அதை அனுமதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், அல்லது நம்மை ஆதரிப்பார் இல்லாமல் நாம் கஷ்டப்படுகிற வேலையில நாம் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை குறித்து ஏதோ ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தரை ராஜாத்தியாய் ஆக்கினது போல உங்களை என்னைய ராஜாத்தியாய் ஆக்கும்படி கர்த்தர் வணைகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் பலரும் சொல்றது, பாஷை எனக்கு யாருமே இல்லை, எங்க வீட்டுல உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு பின்னால் இருந்து ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல இருக்கிற பாஸ்டர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது இன்னொரு ஆளை குறித்து நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரூத்தினுடைய புஸ்தகத்தில் படித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அங்கே அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல 3 பேர்கள் மரித்து விடுகிறார்கள். 3 ஆண் மக்கள், சோத்திரம், புருஷன், 2 ஆம்பளை பிள்ளைங்க டக்கு டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. ஒரே காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், அந்த குடும்பம் குட்டிச்சுவராகி விடுகிறது. ஒரு வீட்டுல 3 டெட் பாடி வந்துச்சுன்னா என்னத்துக்காங்க? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கொரோனாவில் முழு குடும்பமும் காலியாகுது. இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல சில பேர் என்ன செய்யறாங்க, குடும்பமா போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஐயோ, எல்லாமே குடும்பத்துல எல்லாம் போயிட்டாங்களேன்னு சொல்லி. அதே மாதிரிதான் சோத்திரம், நகோமியுடைய வாழ்க்கையில கணவன் மரித்து போனார். 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, மரித்து போனாங்க. ஒரே வீட்டுல 3 விதவைகள். ஸ்தோத்திரம். ஏன் இப்படி நடந்துச்சு? எல்லாருக்கும் இப்படி நடக்கலையே. பேரை பார்த்தா நகோமி இனிமையானவள், ஆனால் அவருடைய வாழ்க்கை கசப்பா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் நகோமின் கூப்பிட்டவளை நகோமினே என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அவன் ஏன் கசப்பை கட்டளையிட்டார்? சோத்திர, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெத்லகேம்ல அந்த ரூத் ராணியாக வர வேண்டும். அல்லேலூயா. அந்த பெத்லகேமின் அதிபதியாகிய போவாசுக்கு அவள் மனைவியாக வேண்டும் என்றுதான் சோத்திரம் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை வணைய ஆரம்பித்தார். அல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, ரூத் பாருங்க, சோத்திரம், இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே, அவள் மனம் மாறினாளா? சோத்திரம். அவள் மோவாப் தேசத்துல இருக்கும் பொழுது அவள் சொல்றா பாருங்க, நகோமின் இடத்துல அவ போய் பெத்லகேமை பார்க்கல, போவாஸ்லாம் யாருமே தெரியாது. ஆனாலும் கூட ஒரு ஆவிக்குரிய மகளாக தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் தீர்மானித்தபடியினால் கர்த்தர் அவளை வணைய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சித்தம் போல அவளை கொண்டு வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அல்லேலூயா. மரணத்தின் மேல் மரணம் வருகிறதா? வியாதி மேல் வியாதி வருகிறதா? அடிமேல் அடி விழுகிறதா? ஸ்தோத்திரம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில நடைபெறாது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த புதிய வாழ்க்கையின் மூலமாக ஒரு புதிய ஜெனரேஷனுக்கு, ஒரு புதிய தலைமுறைக்கு அவள் தாயாக மாறினாள். அல்லேலூயா. சோத்திரம். இந்த உலகத்தில் உலக இரட்சகராய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாக மாறினாள் ரூத். கரங்களை ஊத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை ஒரு புதிய பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக உங்களை வணைவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, எப்படி நம்மை ஆண்டவர் புதிய பாத்திரமாக வணைய விரும்புகிறார் தெரியுமா? சங்கீதம் 51:10 நாம் படித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 51:10 வாசிங்க.
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தாரும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த பொழுது தாவீதுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நிலைவரமான ஆவியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தாவீதின் சிங்காசனம் நித்திய சிங்காசனமாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தாவீதை போல ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே, ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆம், என்னுடைய கெட்டு போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த குயவனுடைய கரத்திலே சில நேரங்களில் வணையும் பொழுது அந்த பாத்திரம் கெட்டு போகும் பொழுது உடனே அதை மாற்றிவிட்டு மீண்டுமாக ஒரு புதிய பாத்திரமாக அவர் வணைவது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. கடந்த கால வாழ்க்கையில வந்த பாவங்கள், கடந்த கால வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், தேவனுடைய அருகே போக முடியாத வந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும் ஐயா, நான் ஒரு புதிய பாத்திரமாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை வணைகிறார். ஹல்லேலூயா. பரம குயவன் உங்களை புதிய பாத்திரமாய் வணைவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னா என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும் மீண்டுமாக. ஹல்லேலூயா. தேவ கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். ஆமென். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலத்தில் உங்களை புதிய பாத்திரமாய் வணைவார். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அதுவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கு. நீங்க குயவன் பாத்திரம் செய்யறத பார்த்திருக்கீங்களா? அவன் ஒரு வண்டி மேல ஏறி உட்கார்ந்து சக்கரை சுத்திக்கிட்டே இருக்கும், சோத்திரம் அது மேல இருந்துகிட்டே சோத்திரம். அங்கே அவர் அந்த பாத்திரம் அந்த மண் அப்படியே செய்யும் பொழுது மண் அப்படி வேகமா சுத்தம் பார்த்திருக்கீங்களா? அதை அப்படியே அந்த கை வச்சு தடுத்துட்டே இருப்பார். சில நேரங்களில் மண்ணு கையை விட்டு வெளியே போயிருக்கும். ஆமென். அவர் மீண்டுமாக அதை சரி பண்ணுவார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கும். ஆமென். சில நேரம் அடிப்பான், சில நேரம் நல்லா போட்டு பிணைவான், சில நேரம் கால் வச்சு கூட என்ன செய்வான்? மிதிச்சு அதை மிருதுவாங்க. எதுக்கு மிதிக்கிறாங்க அந்த மண்ணை? எதுக்கு அதை நல்லா தட்டுறாங்க? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல பாத்திரமாய் வணைவதற்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான சோதனைகளும் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சோதரம். ஒரு முறை ஒரு டாக்டர் இடத்துல ஒரு வைத்த வலிக்காரன் போனான். ஆமென். அந்த வைத்த வலிக்காரன் போய் டாக்டர்கிட்ட சொல்லும் பொழுது டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தார். அது ஒரு லிக்விட் மருந்து. ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, இந்த மருந்தை நீ குடிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? நல்லா ஷேக் பண்ணணும், குளுக்கணும். குளிக்கிட்டு ஒரு ஸ்பூன் குடி அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு மருந்து சாப்பிடணும் என்ன வந்துச்சு, ஆனா டாக்டர் சொன்ன விஷயம் என்ன செஞ்சு போச்சு? மறந்து போச்சு. அவன் குளுக்காமே என்ன பண்ணிட்டான்? மருந்து எடுத்து குடிச்சிட்டான். முடிச்ச பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ குளுக்க சொன்னாரு, குளுக்காமே என்ன செஞ்சிட்டோம்? குடிச்சிட்டோமே. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசனை வந்துச்சு, பாட்டில் குளுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வயிற்றை என்ன செஞ்சிருவோம்? குளிக்கிறோம் சொல்லி வயிற்றை போட்டு குளுக்குனானா, குதிச்சானோ என்ன பண்ணானு தெரியாது, எப்படியோ வயிற்ற குளிக்க. அது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. தேவ வார்த்தைப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்றாங்க அதுபடிதான் செய்யணும். அல்லேலூயா. இல்லைன்னா மருந்து வேலை செய்யாது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில புதிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. இரண்டாவதாக எசேக்கியேலின் புஸ்தகம் 36:26 வாசிங்க. எசேக்கியேல் 36:26 சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல என்னத்தை கட்டளையிடுவார் ஆண்டவரே? புதிதான ஆவியை கட்டளையிடுவார். கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. புதிதான இருதயம் மாத்திரம் இல்லைங்க, புதிதான வாழ்க்கை மாத்திரம் அல்ல, புதிதான ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த புதிதான ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு, அதைத்தான் சொல்றார் தாவீது, நிலைவரமான ஆவி எனக்கு தாரும்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பலத்த காரியம் நடைபெறும். ஆவியானவர் உங்களை அப்படியே உருவாக்குவார். அல்லேலூயா. எப்படி பரம குயவன் உங்களை உருவாக்குகிறாரோ அதே போல ஆவியானவர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. நீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல உங்களுடைய உள்ளத்தையும் திறந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. பண்டித ரமாபாய் என்று சொல்லக்கூடியதான ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தார். ஹல்லேலூயா. வட இந்தியா பகுதியில் அவர்கள் கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஆர்பனேஜ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். 2000 பிள்ளைங்க வர அந்த ஆர்பனேஜில் என்ன செஞ்சாங்களா இருந்தாங்களாம். ஒவ்வொரு நேர சாப்பாட்டுக்காகவும் அவங்க ஆண்டவர் தான் எதிர்பார்ப்பாங்களாம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் மத்தியான வேலையில எல்லாம் சாப்பாட்டுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது சாப்பாடு அங்க ஒன்னும் பொங்கல, சமையல் கட்டுல ஒரு வேலையும் நடக்கல. ஏன்னா ஒண்ணுமே இல்ல. அந்த காலத்துல ஃபாரின் உதவிலாம் ஒண்ணும் கிடையாது. விசுவாசத்துல ஊழியம் செய்யற சகோதரி ரமாபாய், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கரெக்டா அந்த சாப்பாடு டயத்துல பாத்தீங்கன்னா மிலிட்டரி வேனுகள்லாம் வந்து இறங்கிச்சான். ஆமென். அல்லேலூயா. மிலிட்டரி வேன்ல இருந்து பாத்திரமா பெரிய பெரிய அண்டாவா அங்கே சாப்பாடுகள் வருகிறது. என்னன்னு கேட்ட பொழுது, நாங்க ஒரு கேம்ப் போற மாதிரி முடிவு பண்ணி இருந்தோம், அதுக்காக ஃபுட்டெல்லாம் நிறைய ஆயத்தம் பண்ணானா திடீர்னு என்ன செஞ்சு போச்சு, அது கேன்சல் ஆகி போச்சு. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். அல்லேலூயா. கரங்கள் தள்ளியா சொல்லுங்க. அருமையானவர்களே, அந்த ரமாபாய் ஆவியில் நிறைந்து செபிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில நீங்கள் நானும் ஆவியிலே நிறையப்பட்டவர்களாய் அன்னை பாஷைகளில் செபிக்கிறவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். தேவ கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார். அதிசயம் ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம் ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். செலுத்தப்பட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தும்படியாக. ஹல்லேலூயா. பரம குயவன் அவருடைய சித்தத்தின்படி நம்மை வணைந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உம்மை கூடி ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய நாளிலே யோவான் 10 ஆவிக்குள்ளானது போல இந்த காலவேளை ஆவிக்குள்ளாகி உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஹalleluya ஸ்தோத்திரம். அங்கே ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் அற்புதமாய் வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருள்மேரியம் அவர்களை ஆசீர்வதியும். சுந்தர் அவருடைய பிரயாணத்தில் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே டிரான்ஸ்பர் ஆகி போற இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படி நீர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் கடந்து வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதி. காணிக்கை தசமபாகங்களை செலுத்தி நம்முடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாய் இப்படி ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாக நேரில் வந்து காணிக்கை தசமபாகங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, மரணத்தின் ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடுவீராக. சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வழிவாசலை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு உடனடியாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.